பிப்ரவரி 4. புனித அருளானந்தர். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் வாழ்ந்த சால்வடோர் பிரிட்டோ, டோனா பிரிட்டஸ் ஃபெரேரோ பெற்றோருக்கு கிபி 1647 ஆண்டு மார்ச் 1 நாள் பிறந்தார் அருளானந்தர். யோவான் ஹெக்டர் தே பிரிட்டோ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 11வது வயதில் நோயுற இவரது தாயார் புனித சவேரியாரிடம் தன் மகன் நோயிலிருந்து குணம் பெற்றால் இயேசு சபை துறவிகள் அணியும் அங்கியை ஓராண்டு அணியச் செய்வதாக நேர்ச்சை வைத்தார். நோயிலிருந்து குணம் பெற்று ஓராண்டு துறவற உடையணிந்து வாழ்ந்த அருளானந்தர் கிபி 1662 ஆண்டு டிசம்பர் 17 நாள் இயேசு சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1664 ஆண்டு டிசம்பர் 25 நாள் முதல் வார்த்தைப்பாடு அளித்தார். புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டில் இறை பணிகளை செய்ய விரும்பிய அருட்தந்தை அருளானந்தர் கிபி 1673 ஆண்டு கடல் பயணமாக இந்தியாவில் உள்ள கோவாவை வந்தடைந்தார். கேரளாவில் அம்பலக்காடு பகுதியில் இறை பணியினை தொடங்கிய இவர் தத்துவஞ்சேரி, சிறு கடம்பனூர், கூத்தூர் மற்றும் வடக்கன்குளம் போன்ற பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மறைப்பணிகளை செய்தார். கிபி 1686 ஆண்டு மே மாதம் 5 நாள் மறவ நாடான ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்து பல்வேறு புதுமைகளை செய்த இவர் மறவ நாட்டு அரசன் சேதுபதியின் அமைச்சர்களால் சொல்லொன்னா துன்பத்திற்கு ஆட்படுத்தப்பட்டார். பல ஆண்டுகள் படுக்கையில் இருந்த மறவ நாட்டு சிற்றரசர் தடியத்தேவர் அருளானந்தரின் ஜெபத்தினால் பூரண குணமடைய 5 மனைவிகளை கொண்ட தடியத்தேவர் அருளானந்தரின் அறிவுரையினால் முதல் மனைவியினை ஏற்றுக்கொண்டு மற்ற 4 பிரிந்து வாழ்ந்தார். தடியத்தேவரின் 5வது மனைவியாக இருந்த கடலாயி தன் உறவினரான அரசர் சேதுபதியிடம் புகார் தெரிவிக்க அருட்தந்தை அருளானந்தர் கைது செய்யப்பட்டு கிபி 1693 ஆண்டு பிப்ரவரி 4 நாள் ஓரியூரில் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக உயிரிழந்தார். புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டிற்கு வந்து இறை பணிகளை செய்து மறை சாட்சியாக மரித்த அருட்தந்தை அருளானந்தரை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1947 ஆண்டு ஜூன் மாதம் 22 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அருளானந்தரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தமிழக திருச்சபைக்காகவும் தமிழகத்தில் பணி செய்கின்ற இருபால் துறவிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.